செஸ் மாஸ்டர் எபிசோட் 45ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் டேனிஷ் கேம்பிட் முறையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது வெள்ளை காய்கள் விளையாடும் மிகவும் ஆக்ரோஷமான மற்றும் தந்திரங்கள் நிறைந்த ஒரு ஆரம்ப ஆட்டமாகும். இந்த ஆட்டம் 1 சிப்பாய் E4, சிப்பாய் E5, 2 சிப்பாய் T4 மற்றும் 3 சிப்பாய் C3 ஆகிய நகர்வுகளுடன் தொடங்குகிறது. டேனிஷ் கேம்பிட் முறையானது வெள்ளை சிப்பாயை E4 கட்டத்திற்கும் கருப்பு சிப்பாயை E5 கட்டத்திற்கும் நகர்த்துவதன் மூலம் தொடங்குகிறது. அதன் பிறகு வெள்ளை தனது சிப்பாயை T4 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு சிப்பாயை தியாகம் செய்கிறது. கருப்பு சிப்பாய் T4 ஐ வெட்டியவுடன் வெள்ளை உடனடியாக தனது சிப்பாயை C3 கட்டத்திற்கு நகர்த்தி வேகமான வளர்ச்சிக்காக இரண்டாவது சிப்பாயையும் தியாகம் செய்ய முன்வருகிறது. இதன் முக்கிய உத்தி என்னவென்றால் 1 அல்லது 2 சிப்பாய்களை தியாகம் செய்து ஆட்டத்தின் வழிகளை திறந்து காய்களை வேகமாக உருவாக்குவதாகும். வெள்ளையின் காய்கள், குறிப்பாக அதன் 2 மந்திரிகள், கருப்பு ராஜாவின் பக்கத்தை நோக்கி நேராக குறிவைத்து ஆரம்பத்திலிருந்தே கருப்பு ராஜாவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். கருப்பு இந்த தியாகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சிப்பாயைக் கொண்டு C3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டலாம். அதன் பிறகு வெள்ளை தனது மந்திரியை C4 கட்டத்திற்கு நகர்த்தி கருப்பு சிப்பாய் P2 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டும்போது வெள்ளை தனது மந்திரியைக் கொண்டு P2 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. இது டபுள் டேனிஷ் கேம்பிட் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது வெள்ளையிடம் 2 வலிமையான மந்திரிகள் ஆட்டத்தை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் கருப்பு 2 சிப்பாய்கள் அதிகமாக வைத்திருந்தாலும் தனது ராஜாவை பாதுகாக்க மிகவும் கவனமாக விளையாட வேண்டும். வேகமான தாக்குதலையும் சுவாரஸ்யமான தந்திரங்களையும் விரும்பும் ஆட்டக்காரர்களுக்கு டேனிஷ் கேம்பிட் மிகச்சிறந்த தேர்வாகும். இதன் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் எதிராளிகளை வியப்பில் ஆழ்த்துங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.